வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், வாழ்க குருவே துணை. சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. வேதாத்திரி அன்பர்கள் அனைவருக்கும் மாலை வணக்கங்களும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, இந்த அமைதியான சூழ்நிலையிலே மகரிஷியின் பார்வையில் திருக்குறள் என்ற தலைப்பிலே சிறிது நேரம் சிந்தனையை செலுத்தவிருக்கிறோம். இதுல தமிழிலே இருக்கக்கூடிய நூல்கள்ல மிகவும் சிறப்பான ஒரு நூலாக கருதப்படுவது திருக்குறள் அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும். 14 கீழ்கணக்கு எனப்படும் ஒரு சங்க நூல்களின் தொகுப்பிலே முப்பால் என்ற பெயரோடு விளங்குவது திருக்குறள். திருக்குறள்ல என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா, அறம், பொருள், இன்பம் ஆகிய 3 பால்களை பற்றி விளக்குறதால முப்பால் அப்படின்ற ஒரு பெயர் இதற்கு விளங்குது. வாழ்வியலோட எல்லா அங்கங்களையும் திருக்குறள் தெளிவாக எடுத்து கூறுவதால அத பல பெயர்களிலும் மக்கள் வழங்குவதாக சொல்லலாம். திருக்குறள் முப்பால், உத்தரவேதம், தெய்வ நூல், பொதுமறை, பொய்யாமொழி, வாயுரை வாழ்த்து, தமிழ்மறை, திருவள்ளுவம் அப்படின்ற பல பெயர்களாலும் கூட வழங்கப்பட்டு வருது தமிழ்நாட்டுல. தமிழ்நாட்டுல மட்டுமில்ல, இந்த உலகில் எல்லா நாடுகளிலுமே திருக்குறளை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். இதுவரை சுமார் 80 மொழிகளிலே மொழிபெயர்க்கப்பட்டுள்ளதாகவும் சொல்லுறாங்க. பொதுவா ஒரு நூலை படிக்கிறதுக்கு முன்னாடி அதுல அட்டைப்படத்திற்கு அடுத்தபடியாக இருப்பது என்னன்னு பாத்தீங்கன்னா ஆசிரியர் குறிப்பு இருக்கும். பொதுவா அந்த ஆசிரியர் குறிப்புல ஆசிரியருடைய வரலாறு, அவர் எந்த சூழ்நிலையிலே இந்த புக்கை எழுதுறார், அவருடைய மனநிலையை பற்றியும் அவருடைய வாழ்வியலை பற்றியும் அழகாக எடுத்து சொல்லி இருப்பாங்க. அதை வச்சுதான் அந்த நூலையை நம்ம படிக்கணும். அப்பதான் அவர் என்ன நிலையிலிருந்து அந்த புத்தகத்தை மக்களுக்கு தர எண்ணினாரோ, கருத்துக்களை மக்களுக்கு எடுத்து சொல்ல எண்ணினாரோ, அந்த எண்ணம் நமக்குள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கும். உதாரணமா பாத்தீங்கன்னா, நம்ம குழந்தைங்க எக்ஸாமுக்கு போறாங்க. எக்ஸாம் போறதுக்கு முன்ன நல்லா படிச்சிருப்பாங்க, எல்லாத்தையுமே படிச்சிருப்பாங்க. ஆனா எக்ஸாம்ல போனதுமே அங்க அவர்களுடைய மனநிலையே மாறிடும். அப்ப என்ன பாத்தீங்கன்னா, சில கேள்விகளை அவங்க எழுதாம, பதில்களை எழுதாம வந்திருப்பாங்க. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா மனநிலை தான். இப்ப ஏற்கனவே நம்ம நிறைய வகுப்புல பார்த்திருக்கோம், மன அலைச்சுழல். எந்த அலைச்சுழலில் அது பதியுதோ அந்த அலைச்சுழல் திரும்ப வரும்போதுதான் அது ரிஃப்ளெக்ட் ஆகும், வெளிப்படும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால அமைதியாக படித்த ஒரு மாணவன் அல்லது மாணவி எக்ஸாம் ஆளுக்கு போனதுமே அங்க இருக்கிற சூழ்நிலையை அனுசரிச்சு ஆட்டோமேட்டிக்கா அவங்க டென்ஷன் ஆகுறதால நன்றாக படிச்ச பதில்களை கூட அவர்களால் சிறப்பாக எழுத முடியவில்லை. இதற்கு காரணம் நாம் எப்போதும் பேசிக்கொண்டிருக்கிற இந்த மன அலைச்சுழல். இதனாலதான் அந்த ஆசிரியருடைய மன அலைச்சுழல் எந்த அலைச்சுழலிலே மக்களுக்காக சொல்ல வந்ததை எழுதினாரோ அந்த அலைச்சுழலுக்கு நாம போனாதான் அந்த புத்தகத்தின் அல்லது நூலின் முழு தத்துவத்தையும் பொருளையும் நம்ம உணர்ந்து கொள்ள முடியும். ஆக அந்த நூலை படிப்பதற்கு முன்னால ஆசிரியரை பற்றி நன்றாக தெரிந்து கொள்வது மிகவும் நல்லது. இந்த திருக்குறளை பொறுத்தவரையில இறைவன் மனிதனுக்கு சொன்னது என்ன அப்படின்னு பார்த்தா கீதை அப்படின்னு சொல்லுவாங்க. மனிதன் இறைவனுக்கு சொன்னது திருவாசகம். மனிதன் மனிதனுக்கு சொன்னதுதான் திருக்குறள் அப்படின்னு அதை ஒரு புகழாரம் சூட்டுறாங்க. 2 அடி வெண்பாக்களாகவே இருக்கின்ற இந்த திருக்குறள் சொல்லாத கருத்துக்களே இல்லை அப்படின்னு சொல்லலாம். கடவுள், வாழ்க்கை, இல்லறம், அன்பு, ஒழுக்கம், கடமை, ஈகை, துறவு, வாய்மை, அரசு, அமைச்சு, படை, மன தூய்மை, வினை தூய்மை, சினம், புகழ், தவம், கொல்லாமை, காதல் என்று
133 அதிகாரங்களிலே மனிதன் இறைநிலையை எப்படி உணர வேண்டும், எப்படி வழிபடணும், எப்படி வாழ வேண்டும், அறநெறியை எப்படி பின்பற்றணும், இதை எல்லாமே இறைவன் முதல் மனிதன் வரை எல்லாவற்றையும் விளக்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த திருக்குறள். சுமார் 2500 ஆண்டுகளுக்கு முன்பே வாழ்ந்த சித்தர் திருவள்ளுவர் எடுத்துக்காட்டிய இந்த திருக்குறள் இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது. வேதாத்திரியமும் திருக்குறளும் இணையறதும் இந்த கருத்தில் தான். ரெண்டும் ஒரே கருத்தை சொன்னாலும் திருக்குறளை புரிந்து கொள்வதற்காக நமக்கு ஒரு நல்ல தமிழ் புலமை வேணும். கருத்துக்கள் ஊமைகளோடும் மறைபொருளாக இலைமறை காயாக இருப்பதால அதை நல்ல சிந்திச்சு ஆழ்ந்து, ஏற்கனவே சொன்னபடி அதே வள்ளுவர் எழுதிய மனச்சுழலிலே போய் பார்த்தாதான் அதனுடைய பொருள் கரெக்டாக நமக்கு விளங்கும். அதே போல திருக்குறள் எந்த ஒரு நாட்டுக்கும், எந்த ஒரு காலத்திற்கும், எந்த செயலுக்கும் பொருந்தி வரக்கூடிய ஒரு பொதுமறையாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இத ஔவை பிராட்டியார் ஒரு வழி என்கின்ற வெண்பாவிலே சொல்றாங்க. தேவர் குரலும் திரு நான்மறை மூவர் தமிழும் முனிமொழியும் கோவை திரு வாசகமும் திருமூலர் சொல்லும் ஒரு வாசகம் என்றுணர் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது தெய்வப்புலவர் திருவள்ளுவர் எழுதிய திருக்குறளும் 4 வேதத்தின் முடிவும் 3 தமிழர் என்று சொல்லக்கூடிய அப்பர், சம்பந்தர், திருநாவுக்கரசர் ஆகிய மூவர் பாடிய தேவாரமும் மாணிக்க வாசகர் அருளிய திருவாசகம் மற்றும் திருக்கோவையும் எல்லாவற்றிற்கும் மூலமான திருமூலர் பாடிய திருமந்திரமும் எல்லாம் சொல்லக்கூடிய கருத்துக்கள் எல்லாம் ஒன்றுதான், இதை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு ஔவை பிராட்டியார் சொல்றாங்க. கடுகை துளைத்து கடலை புகட்டி குறுகத் தரித்த குரல் என்று சொல்லப்படுகின்ற இந்த திருக்குறள்ல இருந்து ஈரடியிலே எண்ணற்ற கருத்துக்களை சொல்லியிருக்கிறார் திருவள்ளுவர். இதுல வேதாத்திரிய கருத்துக்கள் எப்படி அமைது அப்படின்றத இந்த ஒரு அரை மணி நேரம் சிந்திக்கலாம். இது ஒரு சிறிய முயற்சி தான். ஒரு 7 கடலை புகட்டி அப்படின்னு சொல்லும் போது அந்த 7 கடலிலே ஒரு சிறிய துளி என்பதை போலத்தான் இந்த கருத்தை நம்ம கொஞ்ச நேரம் சிந்திக்கலாம். முதலாவதாக முதல் திருக்குறள், அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. இதுல ஆ என்பது என்னன்னு பார்த்தோம்னா, இதுதான் ஜீவன்கள் வாயை திறக்கின்ற போது எழுகின்ற முதல் ஓசை. எல்லா மொழிகளுக்கும் அகரம் முதல் ஓசையாக இருப்பது. நம்ம ஒவ்வொரு பாஷையும் நம்ம எடுத்தோம்னா எல்லாவற்றிலுமே ஆ என்ற எழுத்துதான் முதல் எழுத்தாக இருக்கும். இந்த பிரபஞ்சத்திற்கும் மூலமான தெய்வத்தை பகவான் அப்படின்னு சொல்றாரு ஐயன் திருவள்ளுவர். பகவான் என்பது முத்தொழில்களான படைத்தல், நாம பார்க்கக்கூடிய இருப்பு நிலை, காத்தல் இயக்க நிலை, அழித்தல், கரைதல் என்பது ஒன்றுதல் என்று சொல்லக்கூடியதாக உண்மையாக உள்ள மெய்ப்பொருளையே உணர்ந்து ஓதக்கூடிய மெய்ப்பொருளைத்தான் பகவன் என்று திருவள்ளுவர் குறிப்பிடுவதாக நம்ம இதுல அர்த்தம் எடுத்துக்கலாம். இதை மகரிஷி தெளிவாக தன்னுடைய இறைவணக்க பாடலிலே சொல்லுகின்றார். ஆதி எனும் பரம் பொருள் மெய் எழுச்சி வெற்று அணுவென்ற உயிராகி அணுக்கள் கூடி. இதுதான் எல்லாவற்றிற்கும் மூலம். அப்போ இந்த ஆ என்பது எப்படி மொழிக்கு மூலமோ அதுபோல ஆதி என்பதுதான் உலகில் உள்ள எல்லா நிகழ்ச்சிகளுக்கும் தோற்ற பொருளுக்கும் மூலம் அப்படின்றதான் திருவள்ளுவர் இதை உணர்த்துவதாக நாம் எடுத்துக்கலாம். அடுத்ததாக கற்றதனால் ஆய பயனின் கொள் வாடறிவன் நற்றால் தொழாரெனின். கல்வி, கல்வின்றது என்னன்னு பார்த்தோம்னா எழுத்துக்கல்வி, தொழிற்கல்வி, ஒழுக்க பழக்கங்கள், இறை உணர்வு, இந்த 4 பகுதிகளாக இருக்கு. இந்த கல்வியினால ஆதியும் அந்தமுமான இறை உணர்வையும் பெற வேண்டும். அதாவது வாழ்க்கை இன்பங்களை துய்த்த பின்னால் துய்த்து கொண்டிருக்கும் போதே கடமைகளையும் மாற்ற வேண்டும், ஆதியும் அந்தமுமான இறை உணர்வையும் பெற வேண்டும் என்பதுதான் நம்முடைய வாழ்வின் நோக்கம்.
அப்படிப்பட்ட அறிவை பெற்றவர்களுடைய துணையை கொண்டு, நம்முடைய மகரிஷி போன்றவர்களுடைய துணையை கொண்டு இறை உணர்வை பெறவில்லை என்றால் நாம் எப்படிப்பட்ட ஒரு கல்வியை கற்றாலும் அதற்கு ஒரு பயனும் இல்லை அப்படின்றதான் இந்த திருக்குறளுடைய பொருளாக நாம் எடுத்துக்கொள்ளணும். நம்முடைய குருவுடைய கொள்கைகளையும் போதனைகளையும் ஏற்று நம்முடைய வாழ்வின் சாதனைகளாக இறை உணர்வை பெற முயல்வதுதான் நாம இயற்கைக்கும் நம்முடைய குருவுக்கும் நாம செய்யக்கூடிய கடமையாக இருக்க வேண்டும். இதுவே வாழ்க்கையின் முழுமை பேறு அப்படின்னு சொல்லலாம். வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்ப இல. நாம் ஒவ்வொரு வகுப்பிலுமே பார்க்கிறோம், வேண்டுதல் வேண்டாமை, விருப்பு வெறுப்பு, உணர்ச்சிகளுக்கு அப்பாற்பட்ட நிலை, அதாவது விருப்பு வெறுப்பற்ற நிலை. அதை என்ன சொல்றோம்? நம்ம ஞானம் அப்படின்னு சொல்றோம். அந்த உயர் நிலையை உணர்ந்தவர்களுக்கு எங்கும் எப்போதும் ஒரு துன்பம் என்ற நிலையே இருக்காது அப்படின்றதுதான் இந்த குறள்ல சொல்றாரு. மனதின் அடித்தளமான இறைநிலை உணர்வு ஏற்படும் போது 6 குணங்களும் சீரமையும், கருமையும் தூய்மை பெறும், இன்பம் துன்பம் விருப்பு வெறுப்பு உயர்வு தாழ்வு எல்லாம் சமன்படும் அப்படின்றத இந்த குறளுடைய முக்கிய சாராம்சமாக நாம எடுத்துக்கலாம். இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாற்று. அதாவது நாம் பிறந்த போது தாய் தந்தையிடமிருந்து கொண்டு வந்தது என்ன? சஞ்சித கர்மம், முன்வினை. 3 வயதிலிருந்து இந்த வினாடி வரை சேர்த்த சொத்து என்ன? பிராராப்த கர்மம், தன்வினை. இந்த 2 வினைகளின் துன்பத்தையும் கொடுக்கக்கூடிய தீய வினைகளைத்தான் என்ன சொல்றாங்க? இருள் சேர் இருவினை அப்படின்னு சொல்றாரு ஐயன் திருவள்ளுவர். காணுகின்ற பொருளாகவும் நிகழ்கின்ற நிகழ்ச்சிகளாகவும் 2க்குமே மூலமாக இருக்கின்ற மெய்ப்பொருளை உணர்ந்து அதன்படி நிற்கின்ற போதுதான் மேலே சொன்ன 2 வினைகளான சஞ்சித கர்மம் பிராராப்த கர்மங்களுடைய தீவினை பயன்கள் நம்மோடு சேராது, அதாவது நெருங்காது அப்படின்றதாக இதனுடைய பொருளை நம்ம எடுத்துக்கலாம். இயன்ற வரையிலே இளமையிலேயே அறநெறி வாழ்க்கையை வாழ்ந்து புரிந்து கொண்டு வாழ முயல வேண்டும். இதைத்தான் இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு என்று திருவள்ளுவர் சொல்லுகிறார். பொறிவாயில் 5 அவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார். ஞானேந்திரியங்கள் என்று சொல்லப்படுகின்ற மெய்வாய் கண் மூக்கு காது என்ற 5 புலன்கருவிகள், கர்மேந்திரியங்கள் என்று சொல்லப்படுகிற கை கால் வாய் குதம் பால் குறி என்பதை அதனுடைய அளவும் முறையும், இதைத்தான் என்ன பொறிகள் என்று குறிப்பிடுகிறார் ஐயன் திருவள்ளுவர். இந்த புலன்களை திருமூலர் என்ன சொல்றாரு? கள்ள புலனைந்தும் காளாமணிவிளக்கு என்று சொல்லுவார்கள் இல்லைங்களா? அது போல காளாமணிவிளக்கு அப்படின்றது என்ன? கலங்கரை விளக்கு. தொலைவிலே வருகின்ற கப்பலுக்கு வழிகாட்டுவது எப்படியோ அதே போல இந்த புலன் வழியாக உலக இன்பங்களை அளவும் முறையும், மகரிஷி சொல்லக்கூடிய 5 அளவு முறை, அளவாகவும் முறையாகவும் துய்த்து இன்பம் பெறும்போது அதற்கான ஊடகமாக அமைவது எது? இந்த 5 புலன்கள், ஞானேந்திரியங்கள் கர்மேந்திரியங்கள் என்கின்ற இந்த புலன்கள் தான். முறை தவறும் போது என்ன ஆகுது? மனம் இன்பமாக இருந்த ஒன்றை துன்பமாக உணருது. 5 புலன்களின் தன்மையையும் ஜீவகாந்தத்துடைய நிலையையும் உணர்ந்து ஜீவகாந்தமே எழுச்சி பெற்று செலவாகிறது அப்படின்றத நினைக்கும் போது ஒழுக்க நெறியும் அளவும் முறையும் அறிந்து செயல்படும் போது ஜீவகாந்தம் நம் உடலிலே சேமிக்கப்பட்டு நீண்ட காலம் நல்ல மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் வாழ முடியும் அப்படின்றதையும் வேதாத்திரிய கருத்தாக இந்த குறளிலே நம்ம தெரிந்து கொள்ளலாம். நீரின்றி அமையாது உலகெனில் யார் யாருக்கும் வானின்றி அமையாது ஒழுக்கு. இதிலே ஒரு கம்பாரிசன், ஒப்புமையை பார்க்கணும். நீரின்றி அமையாது உலகு, நீர்தான் உயிரினங்கள் 1 அறிவிலிருந்து 6 அறிவு வரை தோன்றுவதற்கு காரணமாக அமைகிறது அப்படின்றது நம்ம பார்த்திருக்கோம். எனவே நீர் இல்லாமல் உலகமே இருக்க முடியாது அப்படின்னு சொல்லலாம்.
அதே முக்கியத்துவத்தை வான் என்றால் மழை அல்லது மேகம் என்று சொல்லலாம். அதையே வான் என்னும் போது வானளாவிய என்று சொல்லப்படுகிற இயற்கை விதி, அதாவது ஒழுக்கத்திற்கும் இதை ஒப்புமையாக எடுத்துக்கலாம். வான் எனப்படுவது கார்மேகம், இறைநிலை என்ற எல்லையற்ற இயற்கை விதி அப்படின்னு சொல்லலாம். கார்மேகம் இல்லைன்னா உயிர்கள் தோன்ற காரணமான மழை இருக்கவே முடியாது. இயற்கை விதியை பற்றி, அதனுடைய அறிவை பற்றி ஒரு தெளிவு மனிதனிடம் இல்லை என்றால் ஒழுக்க நெறி வராது அப்படின்றதாகவும் இதனுடைய ஒப்புமை பொருளாகவும் நம்ம எடுத்துக்கலாம். யாருக்கும், அதாவது எப்படிப்பட்ட கல்வி கேள்வி உள்ளவர்களுக்கானாலும் ஒழுக்கம் என்ற ஒன்று எப்போது வரும் என்றால், இறை நீதி என்ற இறை தத்துவத்தை நாம் உணர்ந்து கொள்ளாமல் அந்த ஒழுக்கத்தை, அறநெறி வாழ்க்கையை கடைபிடிக்க முடியாது அப்படின்றதையும் இந்த நீரின்றி அமையாது உலகினின் யாருக்கும் வானின்றி அமையாது ஒழுக்கு என்பதாக இரு பொருள்படக்கூடிய ஒரு கருத்தையும் வேதாத்திரிய கருத்தாக இதுல எடுத்துக்கலாம். அடுத்ததாக, உரன் எனும் தோட்டியான் ஊரைந்தும் காப்பான் வரன் எனும் வைப்பிற்கு ஓர் வித்து. அதாவது விளையக்கூடிய எல்லா வித்துக்களும், அதாவது ஒரு நெல்மணிகளை எடுத்துக்கலுங்களேன், அது எல்லாமே விதையாகிறது இல்லை. விதை நெல் அப்படின்றத விவசாய பெருமக்கள் சிலவற்றை மட்டும் எடுத்து சேமிச்சு வைப்பாங்க. அது போல மனித குலத்திலே பிறந்த ஒவ்வொருவரும் எல்லோருமே மனிதன் என்று சொல்லப்படுவதற்கு அருகதையாக இருக்கிறார்களா என்றால், யார் ஒருவன் ஐம்புலன்களையும் அளவு முறையோடு காத்து ஒழுக்க நெறி நிற்பவரே வரன் அப்படின்றதாக சொல்லுவாங்க. பிரம்மச்சரியத்தை முறையாக கற்று மனிதரிலே மாணிக்கமாக கருதப்படுபவன் மட்டும்தான் வரன் அப்படின்ற ஒரு நிலைக்கு வருவான். மற்றவர்கள் உரன் எனும் பயனற்றவர்கள் என்று சொல்லுகிறார் திருவள்ளுவர். 5 புலன்களின் அளவும் முறையும் தெரிஞ்சு 6ஆம் அறிவிலே தெளிந்து நிற்பதுதான் நம்முடைய பிறவி தொடருடைய நோக்கமாக இருக்கணும். 14 வயதிலே ஒரு ஆணும் பெண்ணும் இருவரும் உடற்பயிற்சி, காய கல்பம், அகத்தவம், அகத்தாய்வு பயின்றாலே வினை தூய்மை, மன தூய்மை இதையெல்லாம் ஏற்படும். வித்திலே இருக்கக்கூடிய களங்கங்கள் தீரும். அவர்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகளும் கருவில் திருவுடைய பிள்ளைகளாக இருப்பார்கள் என்பது மகரிஷியுடைய வாக்கு. அதற்கு தகுதியான ஒரு ஆணையும் பெண்ணையும் தான் வரன் அப்படின்ற ஒரு பொருளிலே திருவள்ளுவர் கொடுப்பதாக நம்ம எடுத்துக்கலாம். குணமெனும் குன்றேறி நின்றார் வெகுளி கணமேயும் காத்தல் அரிது. தவ ஆற்றலிலே சிறந்த ஞானிகளுடைய கோபத்தை மற்றவர்கள் தாங்கவே முடியாது அப்படின்றத கேட்டிருக்கோம். துர்வாசர் சாபம் கொடுத்தார், விஸ்வாமித்திரர் சாபம் கொடுத்தார் அப்படின்னு கேட்டிருக்கோம். தன்னால சாதிக்க முடியாதத ஆசைப்படுவத, ஆசை தடைபடுவதனாலதான் நமக்கு கோபம் வருவதுன்றத பார்த்திருக்கோம். ஆனா குணக்குன்றாக இருக்கக்கூடிய பக்குவப்பட்ட மகான்களுக்கு எதை செய்யணும் அப்படின்றது தெரிஞ்சிருக்கும். நிறைவு பெறாத ஆசைகளுக்கு அவர்கள் இடம் கொடுக்கவே மாட்டாங்க. அயராத விழிப்பு நிலையில கடந்த கால அறிவு, தற்கால சூழ்நிலை, எதிர்கால விளைவு எனப்பட்ட திரிகால ஞானிகள் எப்போதும் ஒரு வினாடி கூட வெகுளி என்ற கோபத்திற்கு ஆளாகவே மாட்டாங்க. ஒரு நல்ல செயல் செய்வதற்காக மகரிஷி சொல்வது போல ஞானிகளுடைய கோபம் ஒரு நடிப்பு சின்னமாகத்தான் இருக்கும் அப்படின்றது புராணத்திலே சொல்லப்படுகின்ற உண்மைகள். யாருக்கும் எந்த விதமான துன்பமும் அது கொடுக்காது. சினத்தை ஆரம்பத்திலேயே தவிர்க்க வேண்டும் என்பதுதான் மகரிஷியோட போதனை. அதற்காகத்தான் நமக்கு சினம் தவிர்த்தல் என்ற ஒரு தலைப்பையும் நமக்கு கொடுத்திருக்கிறார். உள்ளும் வகையான் அறிவினை ஒவ்வாதே செல்லும் வாய் எல்லாம் செயல். இது எந்தெந்த இடங்களிலே நல்ல செயல், அதாவது தொண்டு செய்ய ஒரு வாய்ப்பு இருக்கின்றதோ அதை நாம் மனம் உவந்து ஓயாமல் சோர்வில்லாமல் அறிவினாலே அறிந்து செய்ய வேண்டும் அப்படின்றதான் வள்ளுவர் குறிப்பிடுறாரு.
தான், குடும்பம், சுற்றம், ஊர், உலகு அப்படின்ற 5 கடமைகளை நம்ம மகரிஷி கொடுப்பது போல தயக்கமின்றி நிறைவாக செய்து அதிலே ஒரு நிறைவு பெறணும். தன்னுடைய இன்பத்தையும் நலத்தையும் காப்பதற்காக தன்னுடைய நேரத்தையும் பொருளையும் செலவழித்தாலே குடும்பத்திலும் சரி, சமுதாயத்திலும் சரி, மற்றவர்களுடைய தேவைக்கு பற்றாக்குறை ஏற்படும். அதனாலதான் ஒன்றினால் மற்றொன்று கெடாமல் பார்த்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லுவாரு. அதே போல குடும்பத்திற்கான சமுதாயத்திற்கான பணிகளை செய்யும் போது தன்னுடைய உடலையும் மனதையும் பாதுகாத்துக் கொள்ளவும் வேண்டும். தனக்கு ஏற்படக்கூடிய துன்பத்தால என்ன ஆகும்? சமுதாய துண்டு பாதிக்கப்படும். எனவே 5 வகை கடமைகளையும் ஒன்றினால் மற்றொன்று கெடாதவாறு சீர்தூக்கி செயல்பட வேண்டும் என்பது மகரிஷியுடைய வாழ்த்து. வீழ்நாள் படாமை நன்று ஆற்றின் அஃதொருவன் வாழ்நாள் வழி அடைக்கும் கல். லைஃப் இஸ் ஷார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இருக்கும் காலத்திலே நல்லது செய்ய வேண்டும். சாகிற நேரத்துல சங்கரா சங்கரா அப்படின்னு சொல்றதுல எந்த ஒரு பிரயோஜனமும் இருக்க போறதில்லை. ஒரு நாள்ல 24 மணி நேரம், அதுல 8 மணி நேரம் தூக்கம், உணவு, உடல் தேவைகளை நிறைவு செய்யறதுக்கு ஒரு 2 மணி நேரம் வச்சுக்கலாம். தவ முறை, உடற்பயிற்சிக்கு ஒரு 2 மணி நேரம்னு வச்சுக்கலாம். மிச்சமுள்ள 12 மணி நேரத்தை கடமை செய்ய வேண்டிய காலமாக நாம எடுத்துக்கணும். உண்மையான கடமை. இதுல ஒவ்வொரு கணமும் ஒவ்வொரு கணமும் எண்ணம், சொல், செயலால நல்லதையே செய்யக்கூடிய பக்குவத்தை நம்ம எடுக்கணும். சஞ்சித கர்மம், பிராரப்த கர்மம் ரெண்டும் சேர்ந்ததுதான் ஒரு மூட்டை நம்முடைய மனம். மனதுல நல்லதும் இருக்கும், அதே சமயத்துல கெட்டதும் இருக்கும். தீய எண்ணம் வரும்போது மனசும் உடலும் அதற்கு தகுந்தாற் போல ஒரு தகவமைப்பு, தன்மாற்றம் ஏற்படுத்திக் கொள்ளும். அதனால எல்லா நேரமும் நல்லது மட்டுமே நினைப்பது, பேசுறது, செயல்படுவது என்ற நிலையில மன தூய்மை பெற்றாலே நம் வாழ்விலே ஒரு முன்னேற்றத்தை பெற முடியும். அதற்கான எளிய வழி என்ன அப்படின்னு சொன்னா, உள்ளதை உணர்ந்து நல்லதை செய்தல், அல்லது தானாக நல்லதை செய்தால் அல்லது விலகும் அப்படின்றது போல இந்த முயற்சியிலே படிப்படியாக வெற்றி பெற்று அடைகின்ற இறை உணர்வால் அறநெறி வாழ வேண்டும். நல்லதே செய்கின்ற மனிதருக்கு வாழ்க்கையிலே எந்த விதமான தடை கல்லும் இருக்காது அப்படின்றத வேதாத்திரிய கருத்தாக இந்த குறளுக்கு நம்ம எடுத்துக்கலாம். மனைமாட்சி இல்லால் கண் இல்லாயின் வாழ்க்கை எனைமாட்சித்து ஆயினும் இல். இது ஒரு சிறந்த இல்லற வாழ்க்கைக்கான ஒரு குறளாக நம்ம எடுத்துக்கலாம். எத்தனை சிறப்பான வசதிகள் இருந்தாலும் குடும்பத்தை எப்படி நடத்தணும் அப்படின்ற ஒரு விழிப்பு நிலை, அறிவில் ஆழ்ந்த ஒரு நிலை இல்லை என்றால் வாழ்க்கை துணை அமைந்து அதனுடைய பிரச்சனைகள் அதிகமாய் கொண்டே போனா இன்பத்தை அனுபவிக்க முடியுமான்னா கண்டிப்பாக முடியாது. மனவளம் இல்லை அப்படின்னும் போது இருக்கின்ற எல்லா வசதிகளும் சிறப்பும் எப்படி வேலுக்கிரைத்த நீர் என்று சொல்வது போல பயனற்று போயிடும். பெற்றோர்களுடைய மன அமைதி, கணவன் மனைவி உறவு, குழந்தைகளின் வாழ்க்கை நலம் எல்லாமே எப்படி ஆகும்? சீர்குலைந்துதான் போகும். விட்டு கொடுத்தல், சகிப்புத்தன்மை, தியாகம் இந்த 3ஐயும் தன்மையாக கொண்டு அறநெறி வாழ்தல் மட்டுமே இதற்கு வழி அப்படின்னு மகரிஷி சொல்றாரு. அதனால எவ்வளவு வசதிகள் இருந்தாலும் அன்பும் கருணையும் இல்லை என்றால் அந்த இல்லறத்திற்கே அர்த்தமில்லை அப்படின்றதாகவும் இதை நம்ம எடுத்துக்கலாம். பெண்ணின் பெருந்தக்க யாவுல கற்பு எனும் திண்மை உண்டாக பெறின். கற்பு அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பொதுவா ஆண் பெண் நட்பிலே உள்ள ஒழுங்கு அப்படின்றத குறிக்கிறதால இருந்தாலும் உண்மையிலே அது என்ன அப்படின்ற ஒரு மன உறுதிதான். இப்படித்தான் வாழணும் அப்படின்ற ஒரு நெறியில ஆண் பெண் உறவும் ஒரு அம்சம். காமதேனு, கற்பகம், சிந்தாமணி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அனைத்துக்கும் ஆசைப்படுவது காமதேனு. மன உறுதியோடு தேவையான இதை பெறுவதும் தேவையில்லாததை ஒதுக்குவதும் கற்பு அகம். அந்த உறுதியிலே நிலைத்து மேலும் மேன்மை பெறுவது சிந்தை உள் மணி, சிந்தாமணி. எது தேவை,
எவ்வளவு தேவை, எவ்வளவு தேவை, எப்போது தேவை என்கிற கணக்கு தெரிந்து அதற்கு தகுந்தாற் போல வாழ்க்கையை நம்ம அமைத்துக் கொள்கின்றோமானால், அறிவிலே அதை அமைத்துக் கொள்கின்ற அறிவிலே சிறந்த பின் தான் பெருமைக்குரியவள் அப்படின்ற ரீதியிலே மகரிஷியும் சொல்கிறார். அதே அர்த்தத்தில் தான் இந்த திருக்குறளும் அமைந்திருப்பதாக நம்ம கருதலாம். இதைத்தான் மகரிஷி என்ன சொல்றார்? குடும்ப அமைதியிலே தேவை, அளவு, தரம், காலம் என்ற வகையிலே நமக்கு அழகாக கொடுத்திருக்கிறார். அதை பெண்ணானவள் பிறந்த இடத்துல எப்படியும் வளர்ந்திருக்கலாம். புகுந்த வீட்டிற்கு வந்த பின்னாடி அங்க இருக்கிற சூழ்நிலைகளுக்கும் வசதிகளுக்கும் தகுந்தது போல தன்னை தகவமைத்துக் கொள்கின்ற மனைவியை விட கணவன் அடையக்கூடிய பேரு வேறு ஒன்றும் இல்லை அப்படின்றதையும் இந்த குறளுக்கு அர்த்தமாக நம்ம எடுத்துக்கலாம். எழுபிறப்பும் தீயவை தீண்டா பழி பிறங்கா பண்புடை மக்கள் பெறின். அதாவது தெய்வமே அறிவாக உள்ள இருப்பை அறிந்து அதனுடைய இயக்க நீதிக்கு உட்பட்டு அறநெறியிலே வாழ்கின்ற தம்பதிக்கு பிறக்கின்ற குழந்தையுடைய செயல்கள் அனைத்தும் அற வழியில் தான் இருக்கும். 7 தலைமுறையிலும் தொடர்ந்து பண்புடைய குழந்தைகளாக பிறந்தாலே அந்த பரம்பரையில் தொடர்ந்து வரக்கூடிய குழந்தைகளுக்கு தீவினை பதிவுகளே இருக்காது. 8வது தலைமுறையிலே பிறக்கின்ற குழந்தை அவதார புருஷனாக விளங்கும். பொதுவாக பார்த்தோம்னால் புராணத்திலும் சரி, ஈவன் மகரிஷியின் வாழ்க்கையிலும் பார்த்தாலே 8வது குழந்தை அவதரிக்கும் போது ஒரு நல்ல ஒரு அவதார புருஷனாக இருப்பதை நம்ம புராணத்திலையும் பார்க்கலாம், நம்முடைய வாழ்க்கையிலும் பார்க்கலாம். உலகுக்கு தொண்டு செய்யும் மக்களை நல்வழிப்படுத்தும் நோக்கத்தோடு விளங்குவதாகவும் அதை நம்ம எடுத்துக்கலாம். இதற்கு எடுத்துக்காட்டு தான் ஏற்கனவே சொன்னபடி வேதாத்ரி மகரிஷி, விவேகானந்தர், ராமகிருஷ்ண பரமஹம்சர், ராமலிங்க வள்ளலார் போன்ற அருள் நிறைந்த குருவின் வாழ்க்கையும் இதற்கு ஒரு உதாரணமாக எடுத்துக்கலாம். இப்படி விற்க வேண்டுமானால் என்ன செய்ய வேணும்? இதற்கு ஒரே வழி அவர்கள் காட்டிய அற நெறியில், அற வழியில், அறத்தின் பாதையில் நம்ம எப்படி கொஞ்சமும் இம்மியும் பிசகாமல் வாழ வேண்டும் அப்படின்றதுதான் ஒரு முக்கியமான கருத்து. இப்படி வாழ்க்கையிலே ஒவ்வொரு அங்கங்களையும் திருக்குறள் அழகாக வேதாத்திரிய கருத்துக்களை, மெய்யுணர்வை, அற வாழ்வை, அமைதிக்கான வழிகளை அழகாக எடுத்து சொல்லும் போது இதை நம்ம ஒரு பாடமாக மட்டும் எடுத்துக்காம 2 அடிகளையே, 2 அடிகள் கூட இல்லை, 1.25 அடிகளிலே இருக்கக்கூடிய இந்த கருத்துக்களை நம்ம படிக்கிறதோடு மட்டுமல்லாமல் நம்முடைய வாழ்க்கையில மேற்கொண்டு வாழும் வழியை நன்கு உணர வேண்டும். இதை ஒரு சிறந்த ஒரு வாழ்க்கை அமையணும்னா அறம், பொருள், இன்பம், வீடு அப்படின்ற ஒரு 4 நிலைகள் வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க பெரியவங்க. இதுல திருவள்ளுவர் என்ன கொடுத்திருக்காரு? அறம், பொருள், இன்பம் மட்டும்தான் கொடுத்திருக்காரு, வீடு என்றதை கொடுக்கவில்லை. என்ன காரணம் அப்படின்னா, அறத்தால் பொருள் ஈட்ட வேண்டும், நல்ல பொருளால் இன்பம் தூய்க்க வேண்டும், அளவறிந்த இன்பத்தில் வாழ்ந்தாலே என்ன ஆகும்? பேரின்ப நிலை என்ற வீடு என்ற முக்தி கிடைக்கும் அப்படின்றதுக்காக தான் அந்த வீடு என்ற நிலையை விட்டு அறம், பொருள், இன்பம் என்ற திருக்குறள் முப்பாலையும் கொடுத்திருக்கிறார். ஆக கற்பதோடு மட்டும் இல்லாமல் நிற்க அதற்கு தக அப்படின்னு சொல்றது மாதிரி திருக்குறளும் திருமந்திரத்திலும் திருவருட்பாவிலும் நீதி நூல்களிலும் வேதாத்திரியத்திலும் ஒரே கருத்துக்கள் தான், அறவாழ்வு என்ற ஒன்றைத்தான் வெவ்வேறு உண்மைகளோடு சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள் அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரை. எனவே பிறந்து விட்டோம், வெறும் பந்தம் வளர்த்து விட்டோம் என்ற நிலையை மாற்றி மனவளக்கலையை ஒரு வேதமாகவே கொண்டு நம்முடைய பயிற்சிகளை செய்து தனி மனிதன் அமைதியான ஒரு வாழ்வை பெறுவதோடு மட்டுமல்லாமல் நம்முடைய அருட்தந்தையின் சிறந்த நோக்கமான உலக அமைதிக்கு நம்மாலான தொண்டை கடமைகளை சரிவர செய்வோம் என்று சங்கல்பம் நம்முள் எடுத்துக்கொண்டே இருக்க வேண்டும் என்று கூறி மகரிஷியின் வழிகாட்டுதலும் இறையருளும் என்றும் துணை புரிய வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு இந்த சிந்தனையை
இத்தோடு நிறைவு செய்வோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை.